படிச்சாரு, அப்புறம் குருகுலம் படிச்சாரு. ஆனால் துவா செய்யுங்க, ஒவ்வொரு நாளும் வந்து எப்போது அல்லாஹ்வுடைய சிறப்புக்காக வந்து உடல் நலம், உள்ள நலம், நல்ல எல்லாத்துக்கும் ஹாண்டானுக்கும் ஊருக்கானுங்க எல்லாத்துக்கும் துவா. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين محمد وآله وأصحابه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. منها خلقناكم وفيها نعيدكم ومنها نخرجكم تارة أخرى. اللهم أيدنا بتأييدك، اللهم أيدنا بتأييدك، اللهم أيدنا بتأييدك يا رب العالمين. கண்ணியமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதனை அல்லாஹ் தஆலா மண்ணிலிருந்து படைத்தான். அதே மண்ணுக்கு அல்லாஹ் தஆலா திருப்பி விடுவான். அதே மண்ணில் இருந்து நாம் கியாமத் அன்று எழுப்பப்படுவோம், உயிராக்கப்படுவோம். நம்மளுடைய இப்ததாவும் மண்ணுதான், நம்மளுடைய வாழ்வும் மண்ணுதான், நம்மளுடைய முடிவும் மண்ணுதான். எனவே மண்ணுக்கு இருக்கக்கூடிய தன்மை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கிறார். நம் உடைய வாழ்க்கை இருக்கின்றதே, அது மண்ணுடைய வாழ்க்கை போன்று. மண்ணுக்கு எப்படி தன்மைகள் இருக்கின்றதோ அதே தன்மைகள் தான் ஒரு மனிதனுக்கும் இருக்கின்றது. மண்ணில் விதவிதமான மண் இருக்குது, மனிதன்களிலும் அதே மாதிரி விதவிதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். அந்த மனிதர்களில் சிலர் இருக்கின்றார்களே, அவர்கள் மிகவும் தூய்மையான மண்ணு போன்று. தூய்மையான மண். சில மண் இருக்கின்றது, அது எந்த விதை போட்டாலும் அதனுடைய பலனை பார்க்கலாம். நீங்க எந்த விதை போட்டாலும் அதனுடைய பலனை பார்க்கலாம். அது எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளும். எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்று நாம் கேட்டிருப்போம். என்ன அர்த்தம்? உலகத்துல வரக்கூடிய எல்லா கஷ்டத்தையும் எல்லா நஷ்டத்தையும் தாங்கக்கூடிய உள்ளம் இருக்கணும். நான் இந்த ஊர் கிளைமேட் எனக்கு ஒத்துக்காது, அந்த ஊர் கிளைமேட் எனக்கு ஒத்துக்காதுன்னு சொன்னா நம்ம இங்க வந்து தாங்க இருக்க முடியுமா? சிலர் அல்ஹம்துலில்லாஹ் எந்த நாட்டுக்கு போனாலும் கிளைமேட் ஒத்துக்கும். அதே மாதிரி மண்ணு எந்த விதை போட்டாலும் அதை நீங்க அதனுடைய பலனை பார்க்கலாம், அதனுடைய பிரயோஜனத்தை பார்க்கலாம். உடனடியாக அந்த மண்ணை ஏற்றுக்கொள்ளும், உடனடியாக அதனுடைய ரிசல்ட் தரும். அதே மாதிரி சில மண்ணுகள் இருக்குது, குறிப்பிட்ட விஷயங்களை தான் அது ஏற்றுக்கொள்ளும், குறிப்பிட்ட விதையை தான் ஏற்றுக்கொள்ளும். அது ஒரு ஊருக்கு சொல்லுவோம், இது தென்னை மரத்துடைய நாடு, இது தென்னை மரத்தை தாங்கக்கூடிய இடம், இது வந்து சுப்பாரி, என்ன சொல்றது, பாக்குடைய நிலம்,
இது காஃபியுடைய நிலம். சிக்மங்களூர் போயிருங்க, காஃபியா பார்ப்பீங்க. ஊட்டிக்கு போயிருங்க, டீ பார்க்கலாம். சிமுகா பக்கம் போங்க, பார்க்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா தேங்காவை பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு இடத்துல ஏங்க தேங்காய் இடத்துல வந்து நம்ம பார்க்க போட முடியாது? அந்த பூமிக்கு அது ராஸ் கிடையாது, ஒத்துக்காது. கொடுக்கும், ஆனா அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரயோஜனம் கிடைக்காது. எந்த அளவுக்கு பிரயோஜனம் கிடைக்கணுமோ அந்த அளவுக்கு கிடைக்காது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சஹாபாக்களுக்கும் சாதகமான தீன் கொடுத்தார்கள். தீன் எனக்கு ஒத்து வரும், உனக்கு ஒத்து வராது, இவருக்கு ஒத்து வரும், இவருக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லக்கூடிய தீன் கிடையாது. தீன் எல்லாத்துக்கும் ஒத்து வரும். எப்படி சில அல்லாஹ் தஆலா சிலருக்கு தன்மை கொடுத்துருக்கிறான், எல்லா இடத்துலையும் ஃபிட் ஆயிடுவாங்க. அதே மாதிரி தீன் இருக்கின்றது எல்லாருக்கும் தேவை, எல்லா நிலையிலும் தேவை, எல்லா இடங்களிலும் தேவை, வாழ்க்கையுடைய ஒவ்வொரு வழிமுறையும் தேவை. அந்த தீன் எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு இருக்குது அதை உட்கார்ந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும். அந்த தீன் இருக்கின்றது, அல்லாஹ் தஆலா அந்த தீனுடைய விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு தான் நல்ல விஷயத்தை அடிக்கடி புரிய வைக்கணும். நபிமார்கள் 1,24,000 நபிமார்கள் வந்தாங்க. ஷைத்தான் ஒண்ணுதான். ஷைத்தான் வந்து எல்லா காலத்தையும் ஒரே ஷைத்தான் தான். அன்சிர்னி இலா யௌமி யுபஅஸூன், மறுமை நாள் வரை எனக்கு வாழ்க்கை கொடு என்று அவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து கியாமத் வரை வாழ்க்கை வாங்கிட்டான். அந்த ஒரே ஷைத்தான் தான். ஆனா நபிமார்கள் அவங்க வந்து 1,24,000 நபிமார்கள் வந்தாங்க. யோசிக்கக்கூடிய விஷயம், ஷைத்தான் இருக்கிறான்னு அவன் சத்தியம் வாங்கிட்டு வந்திருக்கிறான். என்ன சத்தியம் செஞ்சான்? லஅுவியன்னஹும் அஜ்மஈன், எல்லாத்தையும் கெடுக்குவேன், நான் எல்லாத்தையும் கெடுக்குவேன், இவங்களை கெடுக்காம நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு உறுதியோட இருக்கிறான். அல்லாஹ் தஆலா சொல்றாங்க, எங்க 2 ஜமாத் இருக்கு. ஒரு ஷைத்தானுடைய ஜமாத், கெடுக்கக்கூடிய ஜமாத்தி முயற்சி பண்ணிட்டு இருக்குது. இன்னொரு ஜமாத் உலாயிக ஹிஸ்பு ஷைத்தான் உலாயிக ஹிஸ்புல்லாஹ், ஒரு அல்லாஹ்வுடைய ஜமாத். அந்த அல்லாஹ்வுடைய ஜமாத் இருக்கின்றது, அது பலகீனமான ஜமாத். அந்த ஜமாத் உழைப்பு செய்யும், முயற்சி செய்யும். அந்த ஜமாத்தையும் ஷைத்தான் விட மாட்டான். நோண்டிக்கிட்டே இருக்குவான், தோண்டிக்கிட்டே இருக்குவான், தூண்டிக்கிட்டே இருக்குவான், விடவே மாட்டான். எந்த எந்த நிலையில அவங்களை கெடுக்க முடியுமோ கெடுக்கிறதுக்கு முயற்சி செய்வான். உனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஏன் போற? உன்னைய வாங்கன்னு சொல்லி கூப்பிடல, ஏன் போற? உன்னைய தாங்கல, ஏன் போற? உனக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கல, ஏன் போற? உனக்கு ஒரு அந்தஸ்து கொடுக்கல, ஒரு தகுதி கொடுக்கல, ஏன் போற? இந்த மாதிரி சொல்லி 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 கெடுக்கிறதுக்கு முயற்சி செய்வான். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆக்கள் சொல்லி கொடுத்தாங்க. காலை மாலை துஆக்கள் ஓதுங்க. சாதாரண துஆக்கள் கிடையாது. இப்ப நம்ம யோசிச்சு பார்க்கிறோம், காலையில எழுந்து யாசின் ஓதுறோமா? முதல்ல காலையில எந்திரிக்கிறோமா? இல்ல. எப்ப எந்திரிக்கிறோம்? 7 மணிக்கு எந்திரிக்கிறோம். எப்ப எந்திரிக்கிறோம்? 8 மணிக்கு எந்திரிக்கிறோம். எந்திரிக்கிற டைமா அது? எந்திரிக்கிற டைமா? ஃபஜருக்கு எந்திரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். எந்த ஒரு மனிதன் ஃபஜர் தொழுது வெளியே வரானோ அவன் கையில இஸ்லாத்துடைய கொடி இருக்கும். லிவா, லிவானிக்க இஸ்லாத்துடைய கொடி, சொர்க்கத்துடைய கொடி, வெற்றியுடைய கொடி, ஈமானுடைய கொடி. யா பாதியல் கைர் அக்பில், நன்மையின் பக்கம் போகக்கூடியவரே முன்னேறுவாயாக, தீமையின் பக்கம் போகக்கூடியவரே பின்னேறுவாயாக. யா பாதியல் கைர் அக்பில், யா பாதியல் ஷர் அக்பில். இப்ப நம்ம தூங்குற சமயத்துல அல்லாஹ் கிட்ட துஆ செய்யா, அல்லாஹ் இன்னைக்கு இந்த நாள், இன்னைக்கு நாள் நான் என்ன செஞ்சேன்?
உட்கார்ந்து ஒரு தடவை நம்ம முஹாசபா வாங்கணும். டெய்லி செய்யக்கூடிய சில அமல்கள். அது என்ன? ஒரு ராத்திரி தூங்குற சமயத்துல எல்லாம் இன்னைக்கு நான் என்ன செஞ்சேன், நம்ம உள்ளும் சொன்னோம், இன்னைக்கு நல்ல வேலை, நிறைய வேலை செஞ்சிருக்கிறப்பா, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்திட்டு எல்லாம் இதை விட அதிகமா நல்ல வேலைகள் நாளைக்கு செய்யறதுக்கு எனக்கு வாய்ப்பு தருவாயாக. இப்ப நல்ல வேலைகள் இன்னைக்கு என்ன, இபாதத்தின்னு சொன்னா என்ன, தீனுன்னு சொன்னா என்ன, நம்ம மனசுல ஒரே ஒரு பேச்சு தான் இருக்கு. அது என்ன? தொழுகை, தொழுணும், ஓதணும், ஜிக்கர் செய்யணும், அது செய்யணும், இது செய்யணும். இதை மட்டும்தான் நம்ம தீன் நினைச்சிருக்கிறோமே தவிர ஹலாலான வியாபாரம் செய்யறது தீன் இல்லையா? தீனா இல்லையா? ஹலாலான வியாபாரம் என்ன? பொய்க்கே பேசக்கூடாது. வியாபாரத்துல பொய் பேசக்கூடாது. எந்த இடத்துல பொய் பேசி காசு வருமோ ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த காசு பொய்யிலே போயிடும். பொய்யில வந்த காசு பொய்யில போயிடும். जिस रास्ते से आया उसी रास्ते से जाएगा. யார நம்ம கஷ்டம் கொடுத்து இந்த காசு சம்பாரிச்சோமோ அதே மாதிரி கஷ்டத்தை இந்த காசு போயிடும். யார நம்ம நஷ்டம் செஞ்சு காசு சம்பாரிச்சோமோ அதே மாதிரி நஷ்டத்தை காசு போயிடும். அது நன்மை கிடைக்காது. நம்ம நல்லது செஞ்சு நம்ம கஷ்டம் வந்துச்சு, நஷ்டம் வந்துச்சு, அந்த நஷ்டம் இருக்கின்றதே தினமும் சதக்கா செய்த நன்மை அல்லாஹ் தருவான். ஹஸரத், நான் உண்மையா சம்பாரிச்சேன், ஆனா திருடிக்கிட்டான். நீங்க என்ன செஞ்சீங்க? நான் பொறுமையா இருந்துட்டேன், ஒண்ணுமே சொன்னேன். எவ்வளவு திருடிக்கிட்டான்? 500 ரூபாய் திருடிக்கிட்டான். யார் திருடிக்கிட்டான்? திருடன். ஆனா அந்த 500 ரூபாய் தினமும் அல்லாஹ் பாருங்க எப்படி மகானா இருக்கு. தினமும் 500 ரூபாய் சதக்கா செய்வோமா? நம்ம செய்வோமா? ஒருத்தர் திருடிக்கிட்டாரு, நம்ம ஹலாலா சம்பாதிச்ச காசு ஒருத்தர் 500 ரூபாய் திருடிக்கிட்டாரு, நம்ம ஹலாலா சம்பாதிச்சோம். ஆனா தினமும் அந்த பொறுமையினால் தினமும் 500 ரூபாய் சதக்கா செய்யற நன்மை அல்லாஹ் தரும். எவ்வளவு பெரிய விஷயம். தூங்குறீங்களா? கேட்குறீங்களா? என்னைய பார்க்கறது உங்களுக்கெல்லாம் ஜாயிஸ். என்னை பார்க்கறது உங்களுக்கெல்லாம் என்னது? அங்கே வர ஒருத்தவங்க பார்க்காம குஞ்சிட்டு இருக்கிறாரு, என்ன செய்யறாரு? மொபைல் நோண்டிட்டு இருக்காரா? தூங்கிட்டு இருக்காரா? தூங்கிட்டு இருக்காரு. பார்க்கலாமா? இன்ஷா அல்லாஹ். உங்களை பார்க்கறதுக்காக அவங்களுக்கு வந்திருக்கிறோம். நிறைய வேலைகள் இருக்கு. வேலையில நினைக்காதீங்க. நீங்க வந்தீங்கன்னு சொன்னா 10 மினிட்ஸ் தர மாட்டேங்க. அவ்வளோ பிஸி. நீங்க 10 நிமிஷம் வேணும்னு சொன்னா நம்ம கிட்ட டைம் கொடுக்குவேன், கொடுத்துட்டு ஓடிக்குவேன். ஓடிக்கிட்டே இருக்கும், சுத்திக்கிட்டே இருக்குவேன். அவ்வளோ வேலைகள் இருக்கு. கவனமா கேட்கலாமா? இன்ஷா அல்லாஹ். தலை கீழே குனிய கூடாது. ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆவாதீங்க. யார் ஆவாதீங்க? கொஞ்சம் கவனமா கேளுங்க என்ன சொல்றாங்க. இப்போ ஒரு நஷ்டம் ஆயிடுச்சு. அந்த நஷ்டத்துக்கு ஒருத்தவர் எங்களை நம்மள ஏமாத்திட்டாரு. நீங்க ஹலாலான முறையில வியாபாரம் செஞ்சீங்க, உங்களை ஏமாத்திட்டாரு. எவ்வளவு ஏமாத்தினாரு? கடன் வாங்கிட்டு போயிட்டாரு, அது கொடுக்கல. அட்வான்ஸ் வாங்கிட்டு போயிட்டாரு, பொருள் கொடுக்கல, உங்களை ஏமாத்திட்டாரு. எவ்வளவு ஏமாத்தினாரு? 50,000 ரூபாய் ஏமாத்திட்டாரு, 20,000 ரூபாய் ஏமாத்திட்டாரு, 1 லட்சம் ரூபாய் ஏமாத்திட்டாரு, 5 லட்சம் ரூபாய் ஏமாத்திட்டாரு. பாருங்க, அல்லாஹ் தஆலா உங்களை இந்த நஷ்டத்தை நஷ்டமா அல்லாஹ் வைக்கிறது இல்லை. ஒரு நபர் கடன் வாங்கி திருப்பி கொடுக்கிற நேரம் வந்ததுக்கு பிறகு கூட அவர் கொடுக்காமல் இருந்து விட்டார். ஒரு நாள் அதிகமாயிட்டே போகுது. நீங்க பொறுமையா அந்த காசை காத்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறீங்க. கடுமையா போய் நீங்க கேட்கல. ஒரு தடவை அவங்க ரிமைண்ட் பண்ணீங்க, ஏங்க பணம் தரணுமே, என்ன செஞ்சீங்க? இல்லைங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, தரேன், நான் அடுத்த வாரம் தரேன், அடுத்த வாரம் தரேன், அடுத்த வாரம் தரேன், அடுத்த வாரம் சொல்லிக்கிட்டே போறாரு. நீங்க வந்து பொறுமையை கேட்டுட்டே இருக்கிறீங்க. அந்த பொறுமைக்கு பதிலாக அல்லாஹ் தஆலா தினமும் அந்த அளவுக்கு பணம் சதகா செய்த நன்மை தராங்க. தினமும் எவ்வளவு பெரிய விஷயம்.
அந்த விஷயம் நம்மளுடைய மனசு இருந்துச்சு சொன்னா நம்ம கோவப்படுவோமா? கோவப்படுவோமா? காசு இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு இல்ல, போயிருச்சு. ஆனா போனாலும் கூட அந்த நன்மையை விட்டு நமக்கு நஷ்டம் கொடுக்கறது இல்லை. நன்மை தரா, நிரந்தரமான நன்மை. காசு பானி, ஹசனா நன்மை பாக்கி, ஃபனா ஆவுரத்துக்கு பொருளுக்கு பதிலாக நிரந்தரமான நன்மை எல்லாம் தரான். இதுதான் தீன். இதுதான் நம்ம கத்துக்கணும். என் வாழ்க்கையில நான் நல்லவனா என்று தீர்ப்பு செய்யறது யாரு? யாருங்க தீர்ப்பு செய்யறது? எனக்கு நானே சொல்லிக்கணுமா நான் ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப நல்ல நமக்கான சொல்லிக்கணுமா? நம்ம 2 ரக்காத் தொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று 100 தடவை zikr செஞ்சதுக்கு பிறகு கிப்லாவை பக்கம் உட்கார்ந்து தன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய எல்லா விதமான வாழ்க்கையில செய்த எல்லா ரெக்கார்ட்ஸும் யோசிச்சதுக்கு பிறகு யோசிச்சு பார்த்து நீ நல்லவனா என்று நம்மளுடைய உள்ளத்துல கேட்டு பாருங்க. உள்ள சொன்னோம், நீ நல்லவனா? திருட்டு பையன் நீ, 1ஆம் நம்பர் கேடி. யார் சொன்னோம்? யார் சொன்னோம்? நீ இருக்கிறிய, நீ கேடி, நீ ரவுடி, பொய் பேசுறவன், நீ அது நீ இது சொல்லிட்டு அது திட்டம். நம்மளதான் கேவலமாக கொஞ்சம் நீ இந்த மாதிரி பேசுற, கொஞ்சம் அடக்கி வாசி, கொஞ்சம் அடக்கி பேசு. யார் திட்டுறா நம்மள? நம்ம உள்ளவே சொல்லி நீ ரொம்ப நல்லவன, நீ ரொம்ப நல்லவனா? நீ யாருன்னு தெரியாது, எனக்கு தெரியாது. நீ எந்த மாதிரி, உன்னுடைய பேச்சு எந்த மாதிரி, உன் கவனம் எந்த மாதிரி, உன் யோசனை எந்த மாதிரி, உன் செயல் எந்த மாதிரி, நீ உங்க பெட்ரோல் கிட்ட எப்படி இருந்துக்கிட்ட, நீ உன் மனைவி கிட்ட எப்படி இருக்கிற, நீ வியாபாரம் எப்படி செய்யற, நீங்க காசு வாங்குற, உன் கொடுக்கல் வாங்கல் எப்படி, உன் உள்ளத்துல எப்படி, எல்லாம் எடுத்து கழிச்சு போட்டோன்னு சொன்னா என்னடா இவ்வளவு அசிங்கமா இருக்கிறேன் நானு, ரொம்ப மோசமா இருக்கிறேன்னு சொல்லி நமக்கு நாமே துப்புற மாதிரி புகழ்தாம ஆவரமா ஆவறது இல்லையா? நான் சொல்றது புரியுதுங்களா? யாராவது புரிய கை தூக்கி பார்க்கலாம். புரியல? உனக்கு புரியலையா? புரியுதா இல்லையா? புரியலன்னு சொன்னா தனியா உட்கார வச்சிருவேன். இங்க 2 பேர் புரிஞ்சவங்க இருக்கிறாங்க, புரிய கொஞ்சம் சொல்லு. புரிஞ்ச தம்பி? கொஞ்சம் யோசிக்கிற விஷயம். இப்ப நான் யாரு, நான் யாருன்னு யாருன்னு சொல்ல தேவையில்லை. நமக்கு நாமே தீர்ப்பு செய்வதற்காக போதும். நம்மை பற்றி தீர்ப்பு செய்வதற்காக யாருமே தேவையில்லை. தேவையா? நான் உங்களை பத்தி சொல்ல தேவையில்லை, நீங்க என் பத்தி சொல்ல தேவையில்லை. எனக்கு நானே போதும். இஸ்தப்தி கல்பக் ஃபஇன்னஹு கைரு மன் இஸ்தப்தாஹு. உன் உள்ளத்தை கேள், உன் மனசை கேள். நீ செய்யறது சரியா அப்படின்னு யார கேளு? தனக்கு தானே கேளு. உன் மனசே உனக்கு சொல்லும், இல்ல நீ செய்யறது சரியில்லை, நீ செய்யறது சரியில்லை, நீ செய்யறது சரியில்லை, நீ இப்படி செய்யக்கூடாது, இப்படிதான் செய்யணும், இப்படி செய்யக்கூடாது, இப்படிதான் செய்யணும், இப்படி செய்யணும். இல்ல உனக்கு புரியலையா? உள்ள மக்கள் கிட்ட போய் கேளு, எப்படிங்க செய்யணும், எப்படிங்க செய்யணும், எப்படிங்க செய்யணும். உன் மனசுல வந்துருச்சு, ஆமா நீ நல்லவன், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கிட்ட நீ நல்லவன் தான். இல்லைங்க நான் தப்பான பார்வையில பார்க்கல, நல்லா பார்க்கறேன்னா இல்லையா? எல்லா விஷயம் அறிந்தவன் யார்? யாரு? மக்கள் என்னுடைய வெளி தோற்றத்தான் பார்க்கறாங்க, உள் விஷயத்தை பார்க்கறாங்கல்ல, பார்த்தது கிடையாது. ஆனா என்னை அறிந்தவன் அல்லாஹ். எல்லாம் அதனால்தான் சஹாபாக்கள் எப்பவுமே வாழ்க்கையில மக்களை சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சதே கிடையாது. ஆனா அழகா பழகுவாங்க, அன்பா பழகுவாங்க, பாசமா பழகுவாங்க. ஆனா நீ சந்தோஷப்பட்டால் எனக்கு போதும் அப்படின்லாம் சஹாபாக்கள் நினைச்சது. யா அல்லாஹ், நான் இவன் கிட்ட நான் பேசுறேன்னு சொன்னா நீ சந்தோஷப்படுவதற்காக தான் பேசுறேன். இவன்கிட்ட நான் பழகுறேன்னு சொன்னா நீ சந்தோஷப்படணும்னு தான் பழகுறேன். நான் இவங்கிட்ட நல்ல விதமா இருக்கிறேன்னு சொன்னா உனக்காக தான் நான் இருக்கிறேன்ல. எப்பவுமே மலாமத் பண்ணக்கூடியவர்களுடைய மலாமத்தை பத்தி
சஹாபாக்கள் யோசிச்சதே கிடையாது. யோசிச்சு பாருங்க, சஹாபாக்குடைய கவனத்துல எப்பவுமே அல்லாஹ் நீ பொருந்திக்கணும், நீ பொருந்திக்கணும், நீ பொருந்திக்கணும், உன் பொருத்தம் தான் எனக்கு வேணும், அதான் யோசிச்சது. ஒரு விஷயம் நான் சொல்றேன். கதாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கிட்ட வந்து மக்கள் கேட்டாங்க, சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள்? பெருமா நம்முடைய மனசுல வரும், ஒரு நல்லவர்னு சொன்னா சொல்லிக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு சொன்னா, என்னங்க மாஷா அல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஒருத்தர் 2 ரக்காத் சொல்லிட்டு கம்மன் உட்காந்துக்கிறாரு. என்னங்க ரெண்டு ரக்காத் பெரிய அவுலியா அல்லான்னு சொன்னீங்க, இந்த ஆள் பார்த்தா 2 ரக்காத் சொல்லி உட்காந்துக்கிட்டாரு. அவர் பாருங்க அவுலியா அல்லா, தொழுறாரு 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 தொழுறாரு. அவர் தானங்க அவுலியா அல்லா. அவுலியா இல்லாட்டுக்க யாரு? நோம்பு வச்சுக்கிட்டே இருக்கணும், அவங்கதான் அவுலியா அல்லா. இவரு என்ன உட்காந்து சாப்பிட்டாருன்னு சொன்னா ஏப்பம் விடுறாரு சாப்பிடுறாரு, ஏப்பம் விடுறாரு சாப்பிடுறாரு. இவரு என்னங்க அவுலியா அல்லான்றீங்க? பெரும்பாலான மக்களுடைய கவனத்துல வலியுள்ளான்னு சொன்னா இப்படி இருக்கணும். ஒரு பிச்சைக்கார மாதிரி இருந்தார் சொன்னா ரொம்ப வலியுள்ளா. சஹாபாக்கள் பத்தி யாரு சஹாபாக்கள்? அல்லாஹ் அக்பர். ஹஜரத் அப்துல் காதிர் ஜிலானி குத்பு ரப்பானிடம் கேட்கும் சமயத்தில் சொன்னாங்க, முழு உலகத்துடைய அவுலியாக்கள் சேர்ந்தாலும் ஒன்று கூடினாலும் சஹாபாக்களுடைய குதிரையுடைய காலுடைய தூசி அளவு ஆக முடியாதுன்னு சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க. அப்ப சஹாபாக்கள் எப்படி இருக்கணும்? கதை கிடையாது. கைஃப கான அஸ்ஹாபுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க சொல்லுங்க. அப்ப ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, பார்த்துட்டு இருந்தாங்க, ஓஹோ இவங்கெல்லாம் கேள்வி கேட்கிற நோக்கம் இதா. அப்ப பதில் என்ன சொன்னாங்க, மா கானு அக்ஸரு மின்கும் ஸலாத்தன் வலா சியாமன். உங்களை விட அதிகமா சஹாபாக்கள் தொழுகக்கூடியவர்கள் கிடையாது. நீங்க எப்ப பார்த்தாலும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ். நீங்க நினைச்சுக்கிட்டீங்க தொழுகை தான் தீன், நோன்பு தான் தீன். அது எப்ப சொல்றாங்க? சஹாபாக்கள் இருக்க காலத்திலேயே 2வது கர்ணே சாணி 2வது நூற்றாண்டு, முதல் நூற்றாண்டு போச்சு, 2வது நூற்றாண்டிலேயே மக்களுடைய கவனம் மாறிடுச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? தொழுதாதான் 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 தொழுதாதான். ஒரு பெரிய தாலீம்ல படிக்கிறோம், 1000 ரக்காத் தொழுதாங்க, 2000 ரக்காத் தொழுதாங்க, 5000 ரக்காத் தொழுதாங்க, 500 ரக்காத் தொழுதாங்க, தாலீம்ல வருது. சஹாபாக்கள் அந்த மாதிரி அதிகமா தொழுகக்கூடியவர்களாக இருந்தது கிடையாது. ஆனா உள்ள எப்படி இருக்கும்னு சொன்ன ஈமான், வலாக்கின் ஈமானுஹும் கல் ஜிபால், அவர்களுடைய ஈமான் மலையை போன்று இருந்தது. எது போன்று? உறுதியான ஈமான். என்ன கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ் தரப்புல இருந்து, யா அல்லாஹ் இந்த கஷ்டத்தை விட்டு நான் பொருந்திக்கிட்டேன். நம்ம கொஞ்சம் கஷ்டம் வந்தாலும் இப்படி பார்க்குறோம், இவர் என்னப்பா பெரியவர், சொந்த வீடு இருக்குது, சொந்த வண்டி இருக்குது, மனைவி மக்கள், பேங்க் பேலன்ஸ், அது இது, நம்ம ஏழப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலமா பார்த்தா நமக்கு நாமே கேவலப்பட்டுக்கிற மாதிரி யோசனை. நமக்கு நாமே. சஹாபாக்களுக்கு பெருமை ஏழப்பட்ட சஹாபியை பார்த்தா ஆகும். எந்த ஒரு சமயம் ரசூலுல்லாஹி நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னார்களோ, ஏழப்பட்டவர்கள் பணக்கார சஹாபாக்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபை விட 500 வருஷம் முன்னாடி சொர்க்கத்துல போயிருவாங்க. அப்ப எந்த அளவுக்கு அப்துல் ரஹ்மான் அழுதாங்க என்று சொன்னா, 300 ஒட்டகம் அந்த சமயத்துல வந்து இருந்துச்சு, யமன்ல இருந்து பொருள்கள், அதை அப்படியே சதகா செஞ்சுட்டாங்க. எனக்கு வேண்டாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், நான் என்ன சொன்னாங்க, ஏன்பா நீ அல்லாஹ் கிட்ட உன்னுடைய கொடுக்கல் வாங்கலுடைய கணக்கு கொடுத்துட்டே இருக்குவ, 500 வருஷம் அப்படியே போயிடும். அதுக்கு முன்னாடி யார் போயிருவா? சஹாபாக்கள். அவங்க போயிருவாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், காசு வந்துச்சுன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷம் கிடையாது. சந்தோஷம் எதிர்க்கு சொன்னா குறைவிலும் நிறைவான சுகம்.
குறைவிலும் நிறைவான அதையா தருவா. பர்க்கத் இருக்கின்றதே, பர்க்கத்துடைய தர்ஜுமா உலகத்துடைய எந்த மொழியிலும் கிடையாது. இது ஒரு தனிப்பட்ட ஐட்டம். இது உலகத்துடைய எந்த மொழியிலும் பர்க்கத்துடைய தர்ஜுமாவே கிடையாது. பர்க்கத் என்றால் என்ன? எவனோ உலகத்தை தர்ஜுமா செய்யல. அதனுடைய மீனிங், அதனுடைய மஃபூம் தான் சொல்லியிருக்கிறாங்களே தவிர பர்க்கத் என்றால் அதனுடைய முழு உண்மையான அர்த்தம் சொன்னதே கிடையாது, சொல்லவும் முடியாது. ஏன் சொன்னா அரபியில் தவிர எதிலும் பர்க்கத் இல்லை. ஜூமானி அரபி தவிர எதுல பர்க்கத் இருக்குது? அரபியில தான் பர்க்கத் இருக்குது. அது தவிர எதுலயும் பர்க்கத்து கிடையாது. பர்க்கத் அரபியில தான் இருக்கு. அந்த பர்க்கத் இருக்கின்றது, அந்த பர்க்கத் அல்லாஹ் தருவான். அது சஹாபாக்கள்ல கொடுத்தான். அந்த பர்க்கத் என்ன? முழு வம்சம் யார் முன்னாடியும் கையேந்தாத வாழ்க்கை. இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. முழு சொல்றோம். நம்ம எங்களுடைய வம்சத்துடைய ஒரு கௌரவம் என்னன்னு சொன்னா, இதுவரைக்கும் நாம் எங்களுடைய முழு வம்சம் கையேந்திரது கிடையாது. கையேந்திரது இரண்டு விதமான கையேந்துதல். ஒண்ணு பிச்சைக்காரங்க கையேந்துறாங்க, அந்த கையேந்து. இரண்டாவது தன்னுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லை, குறைவான சலுகைகள் இருக்குது, வசதிகள் இல்லை, அதுக்காக கையேந்துறது. ஏதாச்சும் கொடுங்க, அல்ல நாங்க எல்லோரையும் காப்பாற்றலாம். அதுக்காக பிள்ளைகள் சொன்னாங்க, எந்த ஒரு கை அல்லாவின் பக்கம் அடிக்கடி ஏந்துமோ இந்த கையுடைய மரியாதையை காப்பாற்றுறது அல்லாவுடைய பொறுப்பு. யார் பொறுப்பு? யார் பொறுப்பு? எந்த கை அல்லாஹ் முன்னாடி அடிக்கடி ஏந்துமோ அந்த கையுடைய மரியாதை காப்பது யாருடைய பொறுப்பு? அல்லாஹ் அந்த கையை உயர்த்தவங்க முன்னாடி ஏந்த விட மாட்டேன் இன்ஷா அல்லாஹ். அதுக்காக அடிக்கடி துவா செய்யணும். நம்ம துவாவே செய்யறதில்லை, அதான் ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம். இதுவரைக்கும் அல்லாஹ் முன்னாடி கதறி அழுதி தன்னுடைய கஷ்டம் சொல்லியிருக்கிறோமா? எங்க சொல்றடி? ஹஸ்ரத் ஹஸ்ரத்து கொஞ்சம் துவா செய்யுங்க, ஹஸ்ரத்து ஹஸ்ரத்து கொஞ்சம் துவா செய்யுங்க ஹஸ்ரத் அப்படின்றது. ஹஸ்ரத்து துவா செய்யும் போது இவர் கையை பணிஞ்சுக்கிட்டு காலை பணிஞ்சுக்கிட்டு அங்கங்க பார்த்துக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டு இதை பார்த்துக்கிட்டு துவா ஆமீன் 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 வச்சு போயிட்டு அல்லாஹ் பார்க்குறான். என்னடா அவ்வளோ திமுறா உனக்கு, அவ்வளோ கொழுப்பா? ஒரு 2000 ரூபா அண்ணா நல்லா நல்லா இருக்கப்பா. அண்ணா எங்கண்ணா இருக்கீங்க? வீட்டில் தான்ப்பா இருக்கிறேன், கொஞ்சம் வந்து சந்திக்கிறோன்னு பார்த்து யோசிச்சுட்டுண்ணா. எதுக்குப்பா, என்ன விஷயம்? இல்லைன்னு நான் கொஞ்சம் நேரில் வந்து பேசுகிறேன். யாருக்கிட்ட? எதுக்காக? ஒரு 1000 ரூபா வேணும் கடன். ஆனால் ஒரு நேரில் வந்து பேசுகிறேன் நான் கொஞ்சம். சரி வாப்பா, என்ன விஷயம்? இதை சொல்லுங்க, நான் எங்கெல்லாம் இருக்கீங்க? இல்லை கடையில் இருக்கிறோம். சரி கடைக்கு வந்துடுறேன், நான் கடைக்கு வந்துடுறேன். கடைக்கு இதுக்கு ஒரு 1000 ரூபா கடன். அல்லாஹ் கிட்ட வந்து பள்ளிவாசல்ல கேளுப்பாண்டிக்கா, இல்லை ஹஸ்ரத் எனக்கு டைம் இல்லை. எவ்வளோ திமிரு இருக்கு? திமிரா இல்லையா? கொழுப்பா இல்லையா? அந்த கொழுப்பு தெரியாது. ஒருத்தவங்க கூப்பிட்டு வரலன்னு சொன்னா, என்னடா உனக்கு அவ்வளோ திமுறா, அவ்வளோ கொழுப்பா? நான் கூப்பிட்டு கூட வரல, நீ காலேருந்து 1க்கு 2 வாட்டி போன் போட்டு எடுக்கலன்னு திட்டுவாங்க ஆளுங்க. என்ன உனக்கு அவ்வளோ இது, போன் போட்டு எடுக்கல நீ சொல்றாங்க, சொல்ல மாட்டேங்கிறாங்களா? 8 வாட்டி மிஸ்ஸா கொடுத்துற பாரு. நான் 5 வாட்டி மிஸ்ஸா கொடுத்து போன் எடுக்கல நீ. எத்தனை வாட்டி மிஸ் கால் கொடுத்துருக்கேன் பாருப்பா கொஞ்சம். இல்லை நான் தூங்கிட்டேன், நான் கொஞ்சம் ஏப்பா தூங்க வேண்டிக்கா கொஞ்சம் சொல்லணும். எந்திரிச்சு அதுக்கப்புறம் மிஸ் கால் கொடுக்கணும், நீ கொடுக்கணும், ஃபோன் பண்ணணும். ஃபோன் போடவே இல்லை நீ. நம்ம கூப்பிட்டு ஃபோன் எடுக்கல கோவம் வருது. எல்லாம் தினமும் கூப்பிடுறானே, நம்ம வரலி எல்லாம் கோவம் வருமா வராதா? வருமா வராதா? ஆனால் நல்லா கோவப்பட்டிருக்காருன்னா, இது வரைக்கும் கதை மூடிருக்காருன்னா, உனக்கு இந்த மாதம் சம்பளம் இல்லை போன்னு சொல்லிக்க நல்லா தரலாம். ஒரு சில பேர் கேட்குறாங்க, என்னங்க எல்லாம் சொல்றீங்களே. நான் சொன்னேன், சரி சாஃப்ட்வேர் இன்ஜினியர் உலகத்தில் யாராச்சும் சம்பாதிக்கிறாங்க, தன்னுடைய திறமையில சமாளிக்கிறது இல்லையா? திறமை
அந்த திறமை கொடுத்தது யார்? யாருங்க? அறிவு கொடுத்தது யாரு? கண்ணு கொடுத்தது யாரு? சொல்லு கொடுத்தது யாரு? புரிவு கொடுத்தது யாரு? கை கால் கொடுத்தது யாரு? ஃப்ரீயா கொடுத்த நல்லா தல்லா. அந்த அந்த மீட்டர் போட்டிருந்தான், கண்ணு 2 நாள் யூஸ் ஆச்சுன்னு சொன்னா இவ்வளவு காசு கட்டணும்னு சொல்லி, கட்டலன்னு சொன்னா கண்ணு வேலை செய்யாது. அப்ப மரியாதை அவங்க மக்கள் ரீசார்ஜ் பண்ண மாட்டாங்களா? கண்ணு பார்வைக்கு ரீசார்ஜ் ஒரு 2000 ரூபாய் கொடுங்க. எதுக்கு? கண்ணு பார்வைக்கு ரீசார்ஜ். கை வேலை செய்யணும், ரீசார்ஜ் எவ்வளோ? ஒரு 4000 ரூபாய் கொடுங்க, அப்பதான் கை வேலை செய்யும். கை இல்லாட்டிக்கா ரீசார்ஜ் பண்ணி இப்படி நின்றோம். ரீசார்ஜ் இல்லாட்டி கை என்ன ஆயிடும்? இப்படி நின்றோம். அப்போ மரியாதை எல்லாம் காசு கட்டுவாங்கன்னு கட்ட மாட்டாங்களா? காலு வேலை செய்யறதுக்கு ரீசார்ஜ் பண்ணணும். அந்த ரீசார்ஜ் என்ன? எல்லாம் ஒண்ணுமே கேட்கல, மரியாதையா வந்து 5 நேரம் சொல்லு. இது உன்னுடைய வாழ்க்கையுடைய ரீசார்ஜ், உன்னுடைய ஈமானுடைய ரீசார்ஜ், உன்னுடைய பர்க்கத்துடைய ரீசார்ஜ். நீ கை ஏந்தாமல் வாழ்க்கை வாழ்வதற்காக ரீசார்ஜ், உன்னுடைய முழு வம்சத்துடைய குபூலியத்திற்காக ரீசார்ஜ். எத்தனை நிமிஷம்? 4-5 நிமிஷம் பள்ளிக்கு வந்து சொல்லிட்டு போயிரு. செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? இதுதான் தாவத்துடைய உழைப்பு. அல்லாஹ்வுடைய அடியான்களை அல்லாஹ்வோட இணைப்பதுதான் தாவத்துடைய உழைப்பு. அல்லாஹ்வுடைய இணைஞ்சு கஷ்டம் நஷ்டம் எல்லாம் அல்லாஹ் கிட்ட சொல்லணும். அல்லாஹ்வோட நம்ம கூட எவ்வளவு தொடர்பு இருக்கணும்னு சொன்னா, நம்ம அல்லாஹ் கிட்ட, இப்ப நான் எப்படி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன், அப்படி அல்லாஹ் கிட்ட பேசணும். அல்லாஹ், நீ என்னோட கஷ்டத்தை அறிஞ்சவனா இருக்கிற, என் மனைவி எப்படின்னு உனக்கு தெரியும், என் பிள்ளைங்க எப்படின்னு உனக்கு தெரியும், என் அண்ணன் தம்பிங்க எப்படின்னு உனக்கு தெரியும், என் குடும்பம் எப்படின்னு உனக்கு தெரியும், என் கஷ்டம் என்னன்னு உனக்கு தெரியும், நான் எப்படி இருந்தேன்னு உனக்கு தெரியும். அல்லாஹ் கிட்ட பேசுங்க. இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத தாய். அல்லாஹ் கிட்ட எப்படி ஒரு நண்பரோட பேசுறானோ அந்த மாதிரி அல்லாஹ் கிட்ட பேசணும். அது பேசுவதற்காக நல்ல நேரம் எது? தஹஜ்ஜுடைய நேரம். இந்த நேரம் அந்த பேசுறதுக்கு முன் 8 ரக்காத் 2 ரக்காத்தா அல்லாஹ் கிட்ட தொழுது 40 தடவை சூரா ஃபாத்திஹா ஓதி உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டத்தை அல்லாஹ்க்கு முன்னாடி வச்சு துவா செஞ்சு பாருங்க. 40 நாள் நம்பிக்கையோட துவா செய்யக்கூடியவருடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்யும். அந்த தொடர்பே இல்லாம இருக்கிறோம். நம்ம யாரோ அல்லாஹ் யாரோ. சிலர்கள் இவங்க அல்லாஹ் வாலே, இவங்க வலி அப்படி என்ன, இவரு அல்லாஹ்வுடைய நேசர், இவரு அல்லாஹ்வுடைய நேசர். ஏப்பா நீ நேசர் ஆக முடியாதா? நீ நேசர் ஆக முடியாதா? நீ ஆக முடியாதா? ஏன் அல்லாஹ் என்ன சொல்றான்? வல்லதீன ஆமனு வகானு யத்தகுன். ஈமான் உள்ளவர்களா இருக்கணும், பாவம் செய்யக்கூடாது. எந்த மனிதர்கள் ஈமான் உள்ளவர்கள் பாவம் செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருடைய நேசர்கள். வாயின் மூலமாக, சொல்லின் மூலமாக, செயலின் மூலமாக, கவனத்தின் மூலமாக, யோசனையின் மூலமாக, பார்வையின் மூலமாக, செவிலின் மூலமாக தவறு செய்யப்படும். ஆயிடுச்சு தவறு, மனிதனான காரணத்தினால் தவறு ஆயிடுச்சுன்னு சொன்னா உடனடியான பாவம் மன்னிப்பு கிடைக்கும். அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கிடைக்குது. செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? எல்லாம் சுஸ்தாயிட்டு இருக்குதுங்க. செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? அதுக்காக லேசான வேலை தாவத்துடைய. லேசான என்ன? யாருக்கும் இதுவரைக்கும் யாருமே நஷ்டப்படைஞ்சது கிடையாது. சின்ன சின்ன வியாபாரிகள். ஒருத்தவர் நான் நம்ம நினைச்சிட்டு இருந்தா பெரிய பிசினஸ் மேனா இருப்பாருன்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட போய் கேட்டேன், எங்க தாங்க என்ன செய்வீங்க? நீங்க என்ன சொல்றாரு? இல்லைங்க நீங்க சில்லறை கடை தான். இந்த சில்லறை கடை 16 கண்ட்ரிக்கு போயிட்டு வந்துட்டாரு. ஒரு ஸ்ரீலங்காவில் ஒருத்தர் வந்தாரு, சொன்னாரு இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு நம்ம 3 தடவை ஹஜ் செஞ்சுட்டோம், 4 தடவை பயணம் செஞ்சுட்டு வந்துட்டோம், நீங்க நியத்து செய்ங்க. நான் அவர்கிட்ட அதுக்கப்புறம் கேட்டேன், நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க கேட்டா, நான் வண்டியில தற்காலி தள்ளு வண்டியில என்ன செய்யறது, காய்கறி விற்கிற வேலை.
கொழும்போல காய்கறி வண்டி தள்ளி காய்கறி விற்கிறவர் அவரு. எங்கேயோ போயிட்டு வந்துட்டாரு, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டாரு, வெளிநாட்டுக்கு இங்கிலாந்து போயிட்டு வந்துட்டாரு, படோஸ் முல்க் போயிட்டு வந்துட்டாரு, இந்தியாவுக்கு 1க்கு 2 தடவை வந்துக்கிறாரு. தள்ள வண்டி கொடுக்குறவன் யாரு? நம்ம பெரிய வியாபாரமா செஞ்சாதான் பெரிய வேலை செய்யணும். நீயத்து பெருசா இருக்கணும். நீயத்து பெருசா இருந்தா கூட்டிட்டு போறோம். ஃபுட்பாத் இங்கதான் தர்மபுரியில ஒருத்தர் ஃபுட்பாத்ல வியாபாரம் செய்யறவர். ஃபுட்பாத் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டார். ஃபுட்பாத்ல வியாபாரம் செய்யறவர். கடையும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. எங்க போயிட்டு வந்துட்டாரு? ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டாரு, வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துட்டாரு. இதெல்லாம் ஒண்ணு பெரிய. எத்தனை பெங்களூர்ல நம்ம செய்யற வியாபாரத்தை செய்யக்கூடியவங்க எங்கெங்கயோ யாருங்க பர்க்கத்துந்தா? ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டாரு, சும்மா ஒரு விளையாட்டா, ஈரானுக்கு போயிட்டு வந்தேன் நான். அப்போ ஈரான் போயிட்டு வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் யமனுக்கு போயிட்டு வந்தேன், ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம். ஹசரத் இந்த மாதிரி நீங்க போயிட்டு வந்தீங்களே, எப்படிங்க ஹசரத்து அப்படின்னா நான் சொன்னேன், அங்கே பாரு உட்காந்துருக்காரு பத்தியா, ஆமா, அவர்கிட்ட இப்போ ஒரு லெட்டர் எழுதி கொடு, இந்த மாதிரி நான் வெளிநாட்டுக்கு போன விருப்பப்படுறேன், ஒரு லெட்டர் எழுதி கொடுப்பா, அவர் காசு தருவார், போயிட்டு வந்துடு. இவர் வந்து லெட்டர் எழுதிக்கிட்டு கொண்டு போய் கொடுத்தார். அவர் கேட்டாரு, என்னப்பா வெளிநாட்டுக்கு போகணும், சரி போயிட்டு வா, காசு கொடுக்க என்ன கொடுங்க. மக்கள் இதுவரை என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா, யாரோ கொடுக்கறாங்க யாரோ போறாங்கன்னு சொல்லி சொந்த காசை போறாங்க, நம்பிக்கையே வரமாட்டேங்குது. அது எப்படிங்க அது சொந்த காசை போறாங்க? அது எப்படி சொந்த காசை போறாங்க? போய் பாருங்க, நீயே வச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய உதவி வருதா இல்லையான்னு சொல்லிட்டு. உதவி செய்யறவன் யார்? அவன் மேல நம்பிக்கை. அந்த நம்பிக்கை குறைனாலதான் நம்ம இது வரைக்கும் நம்ம குறைய நிறைய ஆக முடியறது இல்லை. அந்த நம்பிக்கை நிறைய ஆக்கணும். அதனால துவாவுடைய பவரை அதிகமாக்கணும். அந்த துவாவுடைய பவரை அதிகமாக்க வேண்டும் என்று சொன்னா தாவத்துடைய பவர் அதிகமாக்கணும். செல்லமா இன்ஷா அல்லாஹ். தாவத்து துவா இது ரொம்ப கண்டிப்பான தேவையான விஷயம். அதுக்கப்புறம் பாருங்க, நீங்க செய்யற துவாவி அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொள்றான்னு சொல்லி வீட்லயும் சொல்லணும், மனைவி கிட்டையும் நீனும் துவா செய். நீ ஃபர்ஸ்ட் தொழு, நீ ஃபர்ஸ்ட் என்ன செய், தொழு. நம்ம நல்ல அல்லதா மனைவியை தொழுக வைக்கணும்னு சொன்னா அதை வந்து புகழணும், புகழ்ந்து பேசணும். என்ன மாஷா அல்லாஹ் ரொம்ப நூறானியத்தா இருக்கிற. அவங்க பார்ப்பாங்க, என்ன இது வாழ்க்கையில முதல் தடவை நூறானியத்துன்னு சொல்றாரு, புது புதுசா கத்துட்டு வந்துருக்கிறாரு, நூறானியத்தா இருக்கிறீங்க நீங்க அப்படின்ட்டு. அது அவங்களுக்கு ஒன்றும் புரியாது சீக்கிரம். இஷா தொழுதியா? ஆமா தொழுதா. அதான் அல்லாஹ் தஆலா ஒரு பிரகாசம் கொடுத்துட்டான். அந்த சமயம் சிரிச்சிங்க, க்ளோஸ். சிரிக்கக்கூடாது, சீரியஸா புகழ்ந்து பேசணும். பேசலாமா இன்ஷா அல்லாஹ்? பெண்களுக்கு எல்லாத்தையும் விட பிடிச்சமானது அவங்களுக்கு அவங்க புகழ்ந்துட்டீங்கன்னு சொன்னா பசி பட்டினியா கூட இருந்துக்குவாங்க, பரவாயில்ல. நீங்க புடவை வாங்கிட்டு தரல, ரம்ஜானுடைய வாழ்க்கை என்ன நீ பழைய புடவை ரொம்ப அழகா இருக்கீங்க முடிஞ்சு, புது புடவை மறந்துடுவாங்க. புது ட்ரெஸ் என்ன செஞ்சிருவாங்க மறந்து. வாங்கிட்டு வந்து கொடுத்தது எந்த ரோல் கோல்டு 2 ரூபா செயின். இப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க 5 ரூபா மோதிரமா. எத்தனை ரூபா? நானே பார்த்து பெஜாராயிட்டேன்னா 5 ரூபா மோதிரம் சொல்லி பார்த்தா தங்க மோதிரம் மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் டிசைன் இப்படி இருக்குது. ஆனால் பரவாயில்ல, அதுல ஒரு 50 ரூபா மோதிரம் போட்டால் கூட ரொம்ப அழகா இருக்கும். அந்த மோதிரம் போட்டு கூட என்ன நீ வந்து மகாலட்சுமி மாதிரி இருக்கிற மிக முடிஞ்சு எல்லாம் மறந்துடுவாங்க. வாங்கிட்டு கொடுத்தது 500 ரூபா நகை, புகழ்ந்தது 50,000 ரூபா நகை, 5 லட்சம் ரூபா நகை மாதிரி. அந்த புகழ்லையே அவங்க வந்து அப்படியே மயங்கிடுவாங்க. அதுதான் அந்த சமயத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
மனைவியை சந்தோஷப்படுத்துவதற்காக பொய்யான புகழ்வது தப்பு கிடையாது, பொய் கிடையாது, தவறு கிடையாது என்று சொல்லியிருப்பார். எதுக்காக? அவங்களுடைய தரிப்பியத்துக்காக, அவங்களை குணப்படுத்துவதற்காக, அவங்களை சீர்திருத்துவதற்காக, அவங்க நேர்வழியில் கொண்டாடுவதற்காக. அது கொண்டாடுவது இது நம்மளுடைய பொறுப்பு. அவங்களும் நேர்வழியில வந்து விட்டார்கள் என்று சொன்னால் பிறகுல சுகதர்களே நம்முடைய வேலை லேசாகிடும். அதுக்காக என்ன செய்யணும்? ஒரு அமல் சொல்றேன் உங்களுக்கு, செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். மனைவி என் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்குது, என்ன செய்யணும்? யார் யார் மனைவி சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன்னு சொல்லி பேச்சுக்கு சொல்ல மாட்டேன் நான். ஏன்னு சொன்னா மூஞ்சி பார்த்தாவே ரொம்ப பரிதாபமா இருக்கிறீங்க. அங்கேயே தெரியுது ஏதோ ஒரு என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு மிஸ் இருக்குது. மிஸ் இண்டிக்காவே அவங்க தான். உங்க வீட்டில் மிஸ் இருக்கிறாங்களா கேட்குறாங்களா இல்லையா? மிஸ் அப்படின்னு சொன்னாவே யாரு? மனைவிகள். அவங்களதான் மிஸ்ன்னு சொல்லுவாங்க. சரி, என்ன செய்யணும்? வீட்டில் போனதுக்கு பிறகு நாம் சலாம் சொல்ல வேண்டும். என்ன சொன்னோம்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். சலாம் அதிகமா வீட்டில் சொல்லணும். எந்த வீட்டில் சலாமுடைய ஒலி ஒளிந்து கொண்டே இருக்குமோ அந்த வீட்டில் அல்லாஹ் தஆலா சலாமத்தியுடைய தீர்ப்பு செய்து கொண்டே இருப்பான். சலாம் சொல்லணும். நம்பர் 1. நம்பர் 2 என்ன? நீங்க தொழுகை எப்போ? இஷா 8 மணி. சரி, முடிச்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். 2வது விஷயம் என்ன? இப்பதான் கொடுப்பாங்களா? अभी अजान है, இப்பதான் கொடுப்பாங்களா? ஏங்க இந்த வாட்ச் ஸ்லோவா இது? அதை பார்த்துட்டு பேசிட்டு இருக்கிறேன். இப்பதான் டைம் முடிய போகுது, அத்தையாத்துக்கு வந்துட்டோம்னு சொல்லி அதை பார்த்துட்டு பேசிட்டு இருக்கேன். मैं उसे देखो बात कर ले. अभी 5 मिनट खत्म करेंगे बोले तो